என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். ஆனால் ஒரு கோவில் வந்து 1500 ஆண்டுக்கு பழமையான கோவிலை வந்து எப்படி வக்கோடாக இருக்க முடியும்? ஏன்னா இஸ்லாம் வந்ததே 7th centuryல தான் அரபில் தோன்றுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலை வந்து எப்படி வக்கோடுக்கு சொந்தமாக இருக்க முடியும்? ஒரு விஷயத்தில் இதில் நீங்கள் தெளிவாகணும். இஸ்லாம் வந்த காலத்தில் கோயிலும் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். அந்த முன்னால் உள்ள எல்லா சம்பவங்களும் இங்கே இருந்திருக்கும். அந்த மன்னர்கள் வரும்போது அந்த சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தம்? ராமநாதபுரத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நிறைய எக்கச்சக்கம். அது மாதிரி எத்தனை தர்கா இருக்குன்னு தெரியுமா? நிறைய இருக்குல்ல. இப்போ அந்த தர்கா அந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் சொத்து இருக்குல்ல, அதில் ஒரு முத்தவலி இருப்பார்ல, அவர் பரம்பரையாக அந்த பூரா வச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக வாடகையெல்லாம் வரும், அதெல்லாம் வாங்குவார், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ அவரை போய் நான் இந்த கணக்கு வழக்கு கேட்டு அதை கொடுத்துருப்பா, அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்? அதுதான் ப்ராப்ளம். இப்போ அந்த முத்தவழிகள் பூரா ஒன்றா சேர்ந்து தான் மக்களுக்கு காசு கொடுத்து ரோட்டில் இறக்கி போராடுறாங்க. இல்லை, ஏழை எளியுடைய சொத்தை ஒரு 400-500 பேர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அது எப்படிடா சரி, அது சரியில்லைன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்பரன்சி. இப்போ இன்னுமே ஒருபடி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ உங்கள் சொத்து வக்கப்பு சொத்து, அது உங்கள் இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கணக்காட்டுறதுல என்ன தப்பு? ஹைதராபாத்து, தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கானா 2ஆக இருக்குது. இப்போ அது கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், இங்கே தான் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே சொத்துக்கள். இதில் 5000-6000 கோடி சொத்து அசுதீன் ஓவைசிகிட்ட மாத்திரமே இருக்கு. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு குளத்தை வந்து நம்ம ஆற்காடு நவாபு தான் எழுதி கொடுத்துருக்காரு. சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு பாருங்க, அது ஆற்காடு நவாபு தான் அந்த குளத்தை எழுதி கொடுத்துருக்காரு. பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வக்பு திருத்த சட்ட மசோதா நாடு முழுக்க ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. இன்னைக்கு கூட அதனுடைய வழக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே உள்ள எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கும் போது நீங்கள் மட்டும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட இருந்து எந்த விஷயத்தில் நீங்கள் முரண்படுறீங்க? அதாவது இந்த ஒக்கப்ங்கிற அந்த சொல்லும் அந்த ஒக்கப் செய்யப்படுற அந்த சொத்தும் ஏழை எளிய மக்களுக்கானது. இப்போ அந்த இவ்வளவு காலமாக நீங்கள் இந்த ஒக்கப் போர்டுங்கிறது இருக்கு இல்லையா, 1947 நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால் நம்ம பேச வேணாம். நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 47 இந்த ஒக்கப் போர்டில் உள்ள சொத்துக்கள் தமிழ்நாட்டை கூட வச்சுக்கோங்க, இல்லை இந்தியா புறாத்துக்கும் கூட வச்சுக்கோங்க, எந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி இருக்குது, யாருக்கு அது பயன்பெற்றிருக்கு, எவ்வளவு பேர் அது மூலமாக படிச்சிருக்காங்க, எவ்வளவு பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவர்கள் அல்லது இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், இப்படி எவ்வளவு பேர் அது உருவாக்கியிருக்கு. இந்த கேள்விக்கு என்ன காரணம்? என் மனசுக்குள்ளே தோன்றுன இந்த கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன காரணம்னு சொன்னால், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இதில் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு 9 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மத்திய அரசு. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 3வது பெரிய நிலம் வச்சிருக்க சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் கொஞ்சம் முன்னால் போய் பார்க்கும்போது 1995 ராஜேந்திர சச்சார் கமிட்டி, அந்த கமிட்டியை போட்டு காங்கிரஸ் அரசு இப்போ ஆட்சியில் இருக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் இந்தியாவுடைய நிலை என்ன, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய அந்த சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன, அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கங்கிறாங்க. அவர் இந்தியா முழுக்க அந்த கமிட்டியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து பயணம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு 2006 அந்த அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் சாலையோரம் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு வசதிகள் இல்லை, பெரிய இப்போ கல்வி இல்லை, பெரிய பொருளாதாரத்தில் மேம்படலை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்களை விட ரொம்ப கீழே இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு 10% கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் அவங்க மேம்படுறதுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்ததாக ஒரு வரி சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மக்களுக்காக, அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த தனவந்தர்கள், செல்வர்கள், அந்த மக்களுக்காக ஒதுக்கி வச்ச சொத்து, ஒக்கப் செய்யப்பட்ட அந்த சொத்து. இந்த ஒக்கப்புங்கிற வார்த்தை அரபியில் உள்ள வார்த்தை. நம்ம இதில் வகப்புங்கிறோம், வக்கப்புங்கிறோம், அப்படிலாம் பேசுகிறோம். இந்த ஒக்கப்னு சொன்னால் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தர் மனுஷன் நடந்து வந்துக்கிட்டு இருந்தால் நில்லுன்னு சொல்கிறதுக்கும் ஒக்கப் தான். அதே மாதிரி ஒரு சொத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் ஒக்கப் தான்.
பிரித்து வைக்கிறதுக்கும் ஒக்கப்னு தான் சொல்கிறது அரபியில் உள்ள வார்த்தை. அந்த இதைத்தான் அதை வந்து சொத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படி இந்த ஒக்கப் பண்ணப்பட்ட சொத்து 2006 அவர் கமிட்டியில் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.2 லட்சம் கோடிக்கு இருக்குங்கிறார் அந்த காலகட்டத்தில். அதில் ரொம்ப குறைவாக 10% வருமானம் வந்திருந்தால் கூட ஒரு 12,000 கோடி வருஷத்துக்கு வருமானம் வரணும். அப்படி இந்த 12,000 கோடியே இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய ஜனத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 17% 25% இருக்கிறாங்க. நேரடியாகவே அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா கூட அவங்க எல்லாருமே பெரிய பெரிய மல்டி மில்லியனராக இருப்பாங்க. அதுக்கும் போக கல்வியில், வேலைவாய்ப்பில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும், தொழிலெலாம் தொடங்கியிருப்பாங்க, இந்தியாவுடைய பொருளாதாரத்தையுமே மேம்படுத்தியிருப்பாங்க. நம்ம அதை செய்யலை. அப்போ அதுக்கு என்ன வருமானம் வந்திருக்குன்னா அந்த ஒக்கப் போர்டு நடத்தக்கூடிய அந்த கணக்குகள் எல்லாத்தையும் பார்த்ததில் அவர் அப்போ சொல்கிறாரு 127 கோடி வருமானம் வந்து அந்த வருமானத்தையும் வந்து அதுக்கு பராமரிப்பு செலவுக்கே போயிடுச்சுங்கிற மாதிரி கணக்காட்டுறாங்க. இது முழுமையாக பெரிய ஏமாற்றத்தை தருது அப்படிங்கிறத அவர் அதில் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சொத்துக்கள், இந்த சொத்துக்கான மதிப்புகள் அதெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி தான் இப்போ எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம். அதே காலகட்டத்தில் நம்ம அதை யோசிக்கும் போது தான் இப்போ மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த சட்டம் உங்களுக்கு நல்ல சட்டமாக இருக்குது. எப்படி நல்ல சட்டமாக இருக்குன்னா இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கிற சட்டமாக இருக்குன்னு எல்லாருமே எதிர்த்து போராடுறாங்க. இதில் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒக்கப் யார் பண்ணணுங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த வகப்பு சொத்தை வந்து யார் அனுபவிக்கணுங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறாங்க. அதாவது ஆன்லைன் போர்ட்டலில் வகப்புடைய சொத்துக்களை இம்மிடியட்டாக ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுறணும். அதில் வந்து பெண்களுக்கும் உரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வகுப்போடுக்கு சேர்மனாக பதிர் செய்யுது அவங்கள போட்டிருந்தாங்க. அதை போடுறதுக்கு முந்தைய என்னோட பேசி ஆலோசனை பண்ணி தான் போட்டாங்க. பெண்களை போடலாமா அதில் அப்படின்ட்டு. போடலாம் தாராளமாக அப்படிங்கும்போது போட்டாங்க. இப்போ இதை எதுக்கு இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்குன்னா தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கு. தமிழர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கோங்கிறதுக்காக இதை பதிவு பண்ணுறோம். அப்போ வந்து புதுசாக வந்து பெண் தலைவரை வந்து நியமிக்கலை அப்படிங்கிற சட்டம் வந்து இதில் திருத்தலை, ஏற்கனவே இதில் இருக்குது. ஆமாம், போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அது மாதிரி இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 பேரை போடுங்கிறாரு. அதே மாதிரி கணக்கு வழக்குகளை காட்டுங்க, மத்திய மாநில அரசுங்கள் ஆடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 3வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்த சொத்தை வச்சுருக்கா, யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, இதனுடைய வருமானம் யாருக்கு போகுது அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும். அதுவும் போர்ட்டலில் போட்டுறணும், ஆன்லைன் போர்ட்டலில் போட்டுறணுங்கிறாரு. வலைதளத்தில் போட்டுறணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி, ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படிங்கிறாரு. இப்படி இந்த இதில் சொல்லிட்டு வர்ற எல்லாமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு இது போய் சேரணும், அவங்க கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படிங்கிறத அதை சொல்கிறாரு. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கான சட்டமாக இருக்குது, வரவேற்பக்கூடிய சட்டமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கையிலேயே வேறு வேறு பிரச்சனைகளும் நிறையா தாவாக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா சொத்துக்கள் வகப்போடுடைய சொத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நிறையா பேர் எங்களுடைய சொத்துன்னு சொல்லிட்டு வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ இந்த வழக்குகள் போகும்போது என்ன ஆகுதுன்னா வகப்பில் போனீங்கன்னு சொன்னாங்க வகப் ட்ரிபுனல் இருக்குது, அது ஜுடிஷியரி பாடி. இப்போ நீங்கள் வகப்போட ஆஃபீஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயே கோர்ட்டு மாதிரி செட்டப் இருக்கும். இப்போ அதனுடைய சேர்மனாக யார் இருப்பான்னா அந்த வகுப்போடைய சேர்மன் தான் அதுக்கு ஜட்ஜு. இந்த 11 பேர் அதில் உறுப்பினர்களாக இருக்கவங்க அங்கே இருப்பாங்க, ஜூரிஸாக இருப்பாங்க. மற்றபடி இவங்க நீங்கள் லாயரை கூப்பிட்டு போய் நீங்கள் வழக்காடலாம், எல்லாம் பண்ணலாம். பண்ணி அவங்க சொல்கிற முடிவு தான் தீர்க்கமானது. அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்தை அணுக முடியாது. இந்த இடத்துல தான் வந்து நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் வந்து முரண்படுறாங்க. ஸோ இது வரைக்கும் ட்ரிபுனல் தான் வந்து இறுதி முடிவு எடுத்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மத விஷயத்தில் தலையிடுறீங்க, ஏன் தீர்ப்பாயம் சொன்னால் என்ன தீர்ப்பை அப்படின்றாங்க. நான் உங்களை இப்போ இதில் திருப்பி கேட்குறேன், இங்கே மதம் எங்கே இருக்குது? நீங்கள் கேட்டீங்க, இப்போ எல்லாருமே முரண்படுறாங்க. மதம் எங்கே வருது அப்படின்னா இப்போ ஒரு வக்ஃபோர்டுக்கு ஒருத்தவங்க நிலம் கொடுக்கலாம் அப்படின்னாக்கா யாரை வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த சட்டம். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 5 வருஷமா வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து பின்பற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் சொல்லுது. அதில் என்ன அளவுகளை வச்சு நீங்கள் இஸ்லாமியர்னு நீங்கள் கணக்கெடுவீங்க? இல்லை, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வக்ஃப் பண்ணுறது யார் வேணும், அதுவும் வந்து ஒரு மதத்துக்குள்ள தலையிடுற மாதிரி தானே. அது எப்படி மதத்துக்குள்ள எப்படி தலையிடுறாங்க? யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து எப்படி தலையிட முடியும் கவர்மெண்ட்? இப்போ நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. அவங்க ஏன் அதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா
இப்போ மாற்று சமுதாயத்தில் உள்ள மக்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து சொத்துல பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனை இருக்கும்போது ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் 2 அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் முரண்படுறாருன்னா அவர் உடனே என்ன பண்ணிவிடுவார், இந்த சொத்து யாருக்கும் பிரயோஜனப்படாமல் போகுதுன்னு ஒக்கப்புக்கு எழுதி வச்சுட்டாருன்னு வைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க யாருமே அதை போய் கிளைம் பண்ணவே முடியாது. அப்போ அந்த கண்டிஷனில் அவர் 5 வருஷம் முஸ்லீமாக இருந்துட்டு எழுதணுங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வரும். திருத்தத்தை கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னு தான் என்னுடைய எண்ணம். அதில் அப்போ மத்திய அரசினுடைய அந்த இது சரிதானே, ஏன்னா பிரச்சனைகள் வேணாங்கிறது தானே. அப்போ அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, அவர் 5 வருஷம் முஸ்லீமாக இருந்துட்டு எழுதி கொடுக்கட்டும், அதனால் என்ன தப்பு இருக்கு? ஸோ இப்போ அதுவும் வந்து குற்றம் இல்லையே. இப்போ உங்களை பாதிக்கலை இல்லை, ஒரு சமுதாயத்தையோ ஒரு சமூகத்தையோ பாதிக்கலை இல்லை. அதே மாதிரி அந்த சொத்து தகராறு தானே. இப்போ வகுப்பு ட்ரிபுனலுக்கு நீங்கள் போகிறது உங்களுடைய வணக்க வழிபாட்டில் உள்ள தகராறு இல்லை, அது சொத்து தகராறு. இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தருடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்துறை, திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் திருச்செந்துறை, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலே வகுப்பு சொத்துன்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் விற்க முடியாமல் இருக்குது. நாங்கள் பல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் அந்த பக்கத்தில் சொல்லிட்டு இப்போ ஆரம்பமாயிருக்கு. நேற்று ஆமாம் 150 குடும்பங்கள் பிரச்சனையில் இருக்குது, நாங்கள் 3-4 தலைமுறையாக இருக்கோங்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எப்படி தீர்ப்பீங்க? அவர் யாரோ ஒருத்தர் முத்தவழியே நோட்டீஸ் விட்டுருக்காருங்கிறாங்க, அவங்க போய் கலெக்டரை பார்த்துருக்காங்க, ஆட்சியர் வந்து ஒரு பெண்ணாக இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அரசுக்கு அறிக்கை அனுப்புவேன், அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும்ன்றாங்க. இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி எழுது என்னன்னா, எப்படி வந்து ஒரு வக்ஃப் போர்டு வந்து ஒரு கிராமத்தையே வந்து இது வக்ஃபுக்கான நிலம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். முன்னால் வந்து தானம் பண்ணவங்க ஆட்சியாளர்களாக இருந்தவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு 800 ஆண்டு காலம் இந்தியாவை முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி, அதுக்கு முன்னால் நாயக்க மன்னர்கள் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நாயக்க மன்னர்கள் அவங்கவுங்க இருக்கும்போது நீங்கள் வைணம் சைவம் எல்லாமே, அதனால தான் புத்திசம் எப்படி மாறி மாறி வந்தது. அந்தந்த மன்னர்கள் ஆட்சிக்கு வர்ற காலத்தில் அந்தந்த ஜாதி சம்பந்தப்பட்ட சமூக சம்பந்தப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளை அவங்கவுங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் அந்த மன்னர்களாக இருந்தவங்க, அந்த இதில் தனவந்தர்களாக இப்போ வசதி வாய்ப்பாக இருந்தவங்க நிறையா கிராமங்களை அப்போ எழுதி வச்சுருக்கலாம். இப்போ கோயிலும் கூட அதிலே இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து கோயில் இல்லாமல் இருந்திருக்காது, கோயில் இருந்திருக்கலாம். கோயிலை நீங்கள் அகற்ற வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க, நீங்கள் வணக்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு குளத்தை வந்து நம்ம ஆற்காடு நவாபு தான் எழுதி கொடுத்துருக்காரு. இங்கே சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது பாருங்கள், அது ஆற்காடு நவாபு தான் அந்த குளத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இப்போவுமே நீங்கள் வந்து நம்ம இந்த இது அன்னைக்கு சியா முஸ்லீம்ஸ் வந்து அந்த 10 நாள் அவங்களுடைய அந்த இது நடக்கும், கர்பலா இது. அப்போ அது நடக்கும்போது மாற்றம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு வந்து 10 நாளைக்கு அந்த குளத்தை அவங்க தண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் அதை அலோவ் பண்ணுறாங்க. மற்ற நாள்லாம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதனால் இங்கே அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. கிராமம் ஓகே, கிராமம் அப்படிங்கிறப்போ சரி ஓகே, அது வக்ஃப் போர்டு நிலமாவே இருக்கட்டும். ஆனால் ஒரு கோவில் வந்து 1500 ஆண்டுக்கு பழமையான கோவிலை வந்து எப்படி வக்ஃப் போர்டாக இருக்க முடியும்? ஏன்னா இஸ்லாம் வந்ததே 7th செஞ்சுரியில் தான் அரபில் தோன்றுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலை வந்து எப்படி வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக இருக்க முடியும்? நல்ல கேள்வி தம்பி, இது நல்லா கேட்குறீங்க. ஒரு விஷயத்தில் இதில் நீங்கள் தெளிவாகணும். இஸ்லாம் வந்த காலத்தில் கோயிலும் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும், அந்த முன்னால் உள்ள எல்லா சம்பவங்களும் இங்கே இருந்திருக்கும். அந்த மன்னர்கள் வரும்போது அந்த சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தம்? இப்போ வந்து மோடிஜி ஒரு ஆர்டர் போடுறாரு, இப்போ இந்த ஆர்டரை நீங்கள் ஒபே பண்ணணும்னு எல்லாரும் பேசுகிறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்த மன்னர் போட்ட ஆர்டரை ஒபே பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, யாருக்கு கொடுத்த நிலத்தையோ அவங்க ஒக்கப்பு எழுதி வச்சிருப்பாங்க கோயிலோட சேர்த்து. இல்லை, வக்ஃப் போர்டு வாரிய தலைவரே இதில் முரண்படுறாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்துறை கோயிலை சொல்கிறாரு. திரும்ப இன்னொரு பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு இல்லை கோயில் வக்ஃப் போர்டு கிடையாது, ஆனால் கிராமம் வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு முரண்படுறாரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன காரணம்னா, அவங்களுக்கு வக்ஃப் போர்டில் தெளிவு இல்லை. அதனால தான் இந்த மோடிஜி கொண்டு வந்த இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன். புரிஞ்சா அவங்களுக்கு? அவங்களே முரண்படுறாங்க, யாரெல்லாம் தலைவராக இருக்காங்களோ அவங்க முரண்படுறாங்க. ஸோ அப்போ அதனால இந்த சட்டம் வந்து டிரான்ஸ்பரன்சி வருது. அதாவது இந்த சொத்துக்களை யார் அனுபவிக்கிறா, யார்கிட்ட இருக்குது, ஏன் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எல்லா டாக்குமெண்ட்டுமே ஆன்லைன் போர்ட்டலில் எல்லாரும் பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருமா? வராதுல்ல. யாரையும் நம்ம தேட வேணாம். நீங்கள் கோயில் சொத்தாக இருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட எல்லாமே டாக்குமெண்ட் இருக்குன்னா நீங்கள் அங்கே போக வேணாம், ட்ரிபுனலுக்கு போக வேணாம். அப்படியே ட்ரிபுனலுக்கு நீங்கள் போய் ட்ரிபுனலில் சொல்லலை என்றால் நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே நீதிமன்றத்தை அணுகலாம். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போகலாம். நீங்கள் போய் உங்களுடைய
வழக்கு தொடரலாம். நம்ம வழக்கு தொடர்ந்து உங்களுடைய சொத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அப்போ அது சரிதானே, சட்டப்படி அது சரிதானே? ஓகே, இந்த திருத்த சட்டமே வந்து சரி, இது ஒரு டிரான்ஸ்பரன்சியான திருத்த சட்டம் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து இங்கே உள்ள இஸ்லாமிய தலைவர்கள்லாம் நிறைய பேர் முரண்பட்டு சொல்கிறாங்கல்ல, இல்லை இது இஸ்லாம் மதத்துக்கே எதிரானது அப்படின்லாம். சரி, கரெக்டான தான் சொல்கிறீங்க நீங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஊர் எது தம்பி? ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் எத்தனை பள்ளிவாசல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நிறைய எக்கச்சக்கம். அது மாதிரி எத்தனை தர்கா இருக்குன்னு தெரியுமா? நிறைய இருக்குல்ல. இப்போ அந்த தர்கா, அந்த பள்ளிவாசல்களுக்கெல்லாம் சொத்து இருக்குல்ல, அதில் ஒரு முத்தவலி இருப்பார்ல, அவர் பரம்பரையாக அந்த பூரா வச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? எவ்வளோ காலமாக வச்சுருப்பாரு? 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக வாடகையெல்லாம் வரும், அதெல்லாம் வாங்குவார், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ அவரை போய் நான் இந்த கணக்கு வழக்கு கேட்டு அதை கொடுத்துருப்பா, அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்? அதுதான் ப்ராப்ளம். இப்போ அந்த முத்தவழிகள் பூரா ஒன்றா சேர்ந்து தான் மக்களுக்கு காசு கொடுத்து ரோட்டில் இறக்கி போராடுறாங்க. இப்போ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மேற்கு வங்காளத்தில் மற்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வலைதளங்கள்லையும் காணொலிகள்லையும் பாருங்கள், கையில் போர்டை கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக போராடுறீங்க, அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு அந்த அம்மா இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு அதை வாசிக்க கூட தெரியல, அது யாரும் பதிலும் சொல்ல மாட்டேங்க. சைதாப்பேட்டை கிட்ட வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க, இதை வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக. நிறைய மக்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு புரிதல் இல்லாமல் கலந்துருப்பாங்களா? கண்டிப்பாக காசு பணம் கொடுத்து தானே கூட்டியாந்து கலந்துக்கிற. புரிதல் இருந்திருந்தால் அதுக்கு வரவே மாட்டாங்கல்ல. ஏழை எளியுடைய சொத்தை ஒரு 400-500 பேர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அது எப்படிடா சரி, அது சரியில்லைன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்பரன்சி. இப்போ இன்னுமே ஒருபடி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இப்போ உங்கள் சொத்து வக்கப்பு சொத்து, அது உங்கள் இது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கணக்காட்டுறதுல என்ன தப்பு? இப்போ கணக்கு கேட்குறாங்க, கணக்காட்டுறதுல என்ன தப்பு? கணக்காட்ட வேண்டியதானே, ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்கள் வக்கப்புல எழுதினபடி நீங்கள் அந்த சொத்தில் வர்ற வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணியிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ கணக்கு காட்டிட வேண்டியதானே, இவ்வளோ ரூபா வந்துச்சு, இவ்வளோ பேருக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு கணக்கு காட்ட வேண்டியது. ஏன் காட்ட மாட்டேங்கிற? எதுக்கு போராடுற? போராட வேண்டிய காரணம் என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஓவைசின்னு ஒரு அசத்தீன் ஓவைசி எம்பியாக இருக்கார், ஹைதராபாத். இப்போ இந்தியாவிலேயே 5 மாகாணத்தில் தான் அதிக அளவு வக்ஃப் சொத்து இருக்குது. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹைதராபாத்து, தெலுங்கானா. ஆந்திரா தெலுங்கானா 2ஆக இருக்குது. இப்போ அது கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால். இங்கே தான் வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே சொத்துக்கள். இதில் 5000-6000 கோடி சொத்து அசத்தீன் ஓவைசிகிட்ட மாத்திரமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பர்சனல் லா போர்டுன்னு டெல்லியில் இருக்குது, முஸ்லீம் ஷரியத் பர்சனல் லா போர்டுன்னு சொல்லிட்டு. அந்த லா போர்டில் தலைவராக இருக்கிறவங்க, கொள்றவங்க, அவங்கெல்லாம் ராஜஸ்தானை சேர்ந்த முஸ்லீம்ஸு. அவங்கள்ட்டலாம் ராஜஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்து, 5000 கோடி 4000 கோடிக்கு சொத்து அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலு, தேட்டரு, அது இதெல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் கட்டி வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி விடுவாங்க? அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு நடிகர் இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் கேஸு, சொய்ப் அலின்னு சொல்லிட்டு, சொய்ப் அலி கான். அவருடைய அப்பா வந்து கிரிக்கெட்டர் பட்டோடி நவாப்னு, உங்களுக்குலாம் தெரியுமா என்னது தெரியல. அவங்க மனைவி வந்து அவங்களும் நடிகை சர்மிளா டாகூர்னு சொல்லிட்டு, பழைய இந்தி நடிகை. அவருடைய மயன்தான் அந்த சொய்ப் அலி கான். இப்போ இவர் போய் வழக்கு தொடுத்துருக்காரு, ரொம்ப காலமாக அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது வக்ஃப் சொத்துங்க 13000 கோடிக்கு இருக்குது, அது வக்ஃப் பண்ணப்பட்ட சொத்துங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால். அது எல்லா நாளிதழ்கள் வந்தது, காணொலி, அது இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும், வலைதளங்கள்லாம் பார்த்துருக்க முடியும். அப்போ இப்படி அதே மாதிரி நீங்கள் டெல்லியில் மும்பையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பானியுடைய வீடு, பார்லிமெண்ட் கூட வக்ஃபோட சொத்து தான் சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஹைகோர்ட் எடுத்துக்கோங்க, நம்ம சென்னையில் ஹைகோர்ட் யாருடைய சொத்து? வக்ஃபோடுக்குள்ளதான். ஆமாம், நீங்கள் அந்த பில்டிங்குடைய கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? சரி, அதே மாதிரி உங்களுக்கு எழிலகம் யாருடைய சொத்து? பீச் ரோட்டில் எழிலகம். ஆமாம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க மட்ராஸ் யூனிவர்சிட்டி, அது யாருடைய சொத்து? கண்ணுக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். அதே மாதிரி நீங்கள் அண்ணா சிலையிலேருந்து ஏர்போர்ட் வரையும் 2 பக்கமே வக்ஃபோடு சொத்து தான். யாராரோ வச்சுருக்காங்க, யாராரோ வாடகை வாங்குறாங்க, யாராரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏன் கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? இப்போ இது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கா இல்லையா? ரெட் ஃபோர்ட்டு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் போய் கொடியேற்றுறாங்க, அது வக்ஃப் சொத்து தான். ஸோ இப்போ அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சட்டத்தில் இன்னையிலேருந்து, இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுலேருந்து இனிமேல் அதை வக்ஃப் சொத்துன்னு சொல்லக்கூடாது. அரசு கைவசம் உள்ள சொத்துக்களை யாருமே வக்ஃப் சொத்துன்னு பேசக்கூடாதுன்னே சொல்கிறாங்க.
ஏன்னா அது அரசுடைய இல்ல இந்த property. இடத்துல தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 12 வருடங்கள் யூஸ் பண்ணாலே வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாயிருமா, அது வக்ஃபு யூசேஜ் தானே இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஏன் வக்ஃபோட சொத்தை கவர்மெண்ட் எதுக்கு எடுத்துக்கணும்? ஏங்க ரோடு போடுறதுக்கு அது போடுறதுக்கு இது போடுறதுக்கு எல்லா பக்கமும் வேணும்னா உடனே ஆக்கப்பட்ட சொத்து அனைத்தும் அரசுக்கு சொந்தங்க. அதனால இங்கே மக்கள் நலனுக்காக அவங்க அந்த சொத்துக்களை எடுக்கும்போது இப்போ நீங்கள் பரந்தூர் போராட்டம் போய்கிட்டு இருக்கு, சொத்தை எடுக்கிறோமா இல்லையா ஏர்போர்ட் கட்டுறதுக்கு? அப்போ அது மாத்திரம் சரியா உங்களுக்கு? இப்போ ரெட் ஃபோர்ட்டை இப்போ சரி அப்போ வகுப்போடு கொடுத்துட்டு போயிடுவோமா? அப்போ அதே மாதிரி ஹைகோர்ட்டை வகுப்போடு கொடுத்துட்டு போயிடுவோமா? இது மக்கள் நலனுக்காக மக்கள் ஆட்சி, மக்களுக்குள்ள இது, அது அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டதுங்க. மக்கள் நலனுக்காக அதை பயன்படுத்த பற்றி சொல்லியிருக்காங்க. அதே வந்து வகுப்புலையும் அதானே சொல்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்காக அதை பயன்படுத்தணும்னு தானே சொல்கிறாங்க. அப்போ அது மக்கள் நலனுக்கு பயன்படுத்துகிற தப்பு ஒன்றும் இல்லையே. இப்போ அந்த சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சரிதானே. இப்போ நீங்கள் ஏன் ஏழை, இப்போ என்னுடைய கேள்வி என்ன, இதை நான் ஒத்துக்கிறதுக்கு என்ன, இவ்வளவு சொத்து இருந்தும் ஏன் ஏழை எளியனா வந்து இஸ்லாமியன் இருக்கான், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கான், தாழ்த்தப்பட்டவனாக இருக்கான், அப்போ ஏன் இந்த பணத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 500 கோடி, அதாவது வந்து 400-500 பேர் ராஜாக்கள் மாதிரி ஏன் வாழ்கிறீங்க? ஏன் இந்த சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க? எதுக்காக இந்த போராட்டம் உங்களுக்கு? இப்போ நீங்கள் வகுப்போடு சொத்தை சாப்பிடல, வகுப்போடில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் வகுப்போடு சொத்தில் இல்லைங்க, நான் ஏழை எளிய மக்களுக்கு வேணுங்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ எனக்கு கேட்கலண்ணா, நான் என்ன கேட்டிருக்கேன்னா ஏழை எளிய மக்களுக்காக கேட்குறேன், அது கொடுக்க வேண்டியதானே ஏழை எளிய மக்களுடைய சொத்து. இல்லை சரி இல்லை சொத்தே இல்லைன்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒக்கப் சொத்தை நீங்கள் யாரும் அனுபவிக்கல இல்லை, அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருக்கிற வக்ஃபோடு சொத்துனால இஸ்லாமிய மக்களுக்கு எந்த பயனுமே இல்லைன்றீங்களா? இது வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை காட்டுங்க, நீங்க போங்க. இல்ல அப்படி பயன் இல்ல அப்படின்னா சொல்ற குறிப்பிட்ட மாதிரியே ஒரு 200 பேர் 300 பேர் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, ஒரு 5000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. சோ அவங்க மேல எல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி வருது. இதை வச்சிருக்கவங்க எல்லாம் யாரு? பெருந்தனக்காரர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், பெரிய பெரிய ஆளுங்க. இவங்க தான் நீங்க போய் யார் கேள்வி கேட்க முடியும்? தமிழ்நாடு உட்பட எல்லா ஊர்லயும். இப்ப நீங்க திருச்சியில வந்து கலைஞர் அறிவாலயம்னு ஒன்று கட்டியிருக்காங்க, அது வகுப்போடு சொத்துல தான் கட்டியிருக்காங்க, அது மேலே கேஸ் இருக்கு. நான் இந்த விஷயத்த தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலேயே சொல்லியிருந்தீங்க, கலைஞர் இங்கே உள்ள அறிவாலயமே வந்து வக்ஃபோடு சொத்துல தான் இருக்கு அப்படின்னு. ஆமா, நான் தான் இதுல இருந்து அண்ணா சிலையில இருந்து 2 பக்கம் உள்ளது வகுப்போடு சொத்துன்னு தானே சொல்றேன். காங்கிரஸ் அந்த கிரவுண்டு அது வகுப்போடு சொத்து. அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுமன் ட்ரஸ்ட்டு, அஞ்சுமனுடைய பள்ளி இருக்கும், அது வரைக்குமே அது வரும். மொத்தம் 17 ஏக்கரா என்னமோ இருக்கும். அது எப்படி காங்கிரஸுக்கு அவ்வளோ பெரிய சொத்து இங்கே வந்தது? எப்போ வந்து விலைக்கு வாங்கினாங்க? காங்கிரஸ் டெல்லியில இருந்து இங்கே வந்து எப்போங்க விலைக்கு வாங்கினாங்க? ஓகே, அதுவும் வக்ஃபோட சொத்து தான். ஆமாம், வேற என்ன? இப்படி ஏகப்பட்ட சொத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் எல்ஐசிக்கு ஏற்ற மாதிரி அந்த காகிதம் இல்லத் மகளிர் கல்லூரி, அந்த கம்ப்ளீட் அந்த ஏரியா பூராமே வகுப்போடு சொத்து தானே. அதில் தானே மகளிர் கல்லூரி கட்டி வச்சிருக்கீங்க. ஓகே சார், இப்போ இங்கே உள்ள இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய நலன் சார்ந்த கட்சிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லது விஷயம் இருக்கிற இந்த சட்டத்திருத்தத்தையும் எதிர்க்கணும் இல்லையா? இங்கே இருக்க இவங்க எல்லாருமே அதில் தலைவர்களாக இருந்திருக்காங்க, அதனால பயனடைகிறாங்க. ஆமாம், பயனடைஞ்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்லட்டும், உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, அது மூலமாக பயன்பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லி 1 சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இவங்களை தவிர வேறு யாரையும் போட முடியாது. இப்போ நீங்கள் அதிமுகவோ திமுகவோ, நான் எந்த கட்சின்னு இப்போ சொல்ல விரும்பலை, அந்தந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 பேரை ரெடி பண்ணிக்குவாங்க. மொத்தம் 11 பேர் வேணும். அதுக்கு அந்த 11 பேரை போட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு கொடுத்துருவாங்க, லீஸ் கொடுத்துருவாங்க. யார் அவங்க கையை காட்டுறாங்களோ அதில் ஜாதியெல்லாம் கிடையாது, அவங்க யார் கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு லீஸ் கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இதுக்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நெல்லையில் யாருக்கும் 100 ஏக்கரை ஒரு பொம்பளைக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு கூட பெரிய பிரச்சனையாகி அவரை மாற்றிட்டு இப்போ ஒருத்தரை நவாஸ் கனின்ட்டு இந்த திமுக பேர்லையே ராமநாதபுரம் எம்பிஆர் அவரே போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன இல்லை? அப்போ அதெல்லாம் பொய்யா? அப்போ இவங்க எல்லாருமே பெரிய பெரிய புள்ளிகள் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை அனுபவிக்காத ஆளுங்கன்னா பிஜேபி ஆளுகளை தான் நான் சொல்லணும். இப்போ அதனால தான் அவங்க இதை கொண்டு வர்றாங்க. ஆமாம், அதாவது நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து காமராஜர் அவர்கள் காலத்தில் எனக்கு வயசு 19, காமராஜர் அவர்களோட இருந்து நான் அரசியல் பயணம் பண்ணுறேன். அவர் முதல்வராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்திருக்காரு, அதுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, கருணாநிதி அவர்கள், இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை அறிவித்து வீதிகளில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்
ஆர்ப்பாட்டத்தை சட்டமன்றத்திலே பண்ணிவிட்டார் அன்னைக்கு. என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன்? அது என்ன காரணம்? அவர் வந்து ஒரு புதுமையாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இனிமேல் ஆர்ப்பாட்டம் சட்டமன்றத்திலே பண்ணலாங்கிறத சிறுபான்மையினர் ஓட்டுக்காக பண்றாரோ இல்லை, அது ஒரு முன்மாதிரியாக பண்ணியிருக்காரு. இதில் சிறுபான்மையர்கள் ஓட்டு, அதாவது சிறுபான்மையர்கள் தெளிவு பெற்றுட்டா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. திமுக அம்மா இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ இவ்வளோ விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் சிறுபான்மையர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்போ ஏழை எளிய மக்களுடைய சொத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அதை இப்போ வந்து மாற்றுறதுக்கு மனசு இல்லை, அதுக்கு வந்து சட்டமன்றத்திலே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அப்போ இது இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு இடமா போய் ஏழை எளிய மக்களை இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் வகுப்போடு மூலமாக படிச்சிருக்கீங்களா, உதவி பெற்றிருக்கீங்களான்னு கேளுங்க. யாராவது ஒருத்தரை காட்டிடுங்க, நான் இதிலேருந்து பின்னால் போயிடுறேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் சாதாரண ஏழை எளிய இஸ்லாமியர்களை வீடு கிடச்சிருக்கா, நிலம் கிடச்சிருக்கா, இல்லை அவங்களுக்கு கல்வி கிடச்சிருக்கா, மருத்துவத்தில் வந்திருக்கா? இப்போ நீங்கள் இவ்வளவு சொத்து இருக்குல்ல, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தா கூட 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கும். என்னுடைய சாதாரண மனக்கணக்கில் நான் பார்க்கையில் 1 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மாத்திரம் வக்கப்புக்கு சொத்து இருக்கும். இப்போ இந்த 1 லட்சம் கோடிக்கு வருமானம்னு நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ? ஒரு 10% ஒரு 10,000 கோடி வராதா? கண்டிப்பாக. இந்த 10,000 கோடி வந்திருந்தால் இந்த 10,000 கோடியை வச்சு எவ்வளவு மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன்னா, முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சுருக்கலாமா இல்லையா? இதில் 2 விஷயம் குரானில் சொல்லப்படுது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போது இந்த வக்ஃபை பற்றி பேசுகின்ற பொழுது 1450 வருஷங்களுக்கு முன்னால் முதல் முறையாக வக்ஃப் அவர் தான் கொண்டு வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-6 பேரிச்சந்தோட்டத்தை ஒருத்தர் வந்து எழுதி வைக்கிறார் ஏழைகளுக்காக. அவர் கேட்குறாரு, இவர்கிட்ட வந்து கேட்கும்போது, உங்களுக்கு போக மிச்சம் இருக்கிறத இறைவன் பெயரால் எழுதி வைங்க, அதை ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறட்டும்ங்கிறாரு. அப்போ உடனே ஒரு 5-6 பேரிச்சம்பழத்தோட்டத்தை அவர் எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, குடிதண்ணீர் கிணறு, நல்ல தண்ணீர் குடிதண்ணீர் கிணறை வாங்கி விலைக்கு வாங்கி வக்ஃபுக்கு எழுதி வைக்கிறார், ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறட்டும்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இப்போ அது இருக்கு. மற்ற நாடுகள்ல எல்லாம் இந்த இறைவனுடைய சொத்தை தொடுறதுக்கு பயப்படுவாங்க, யாருமே தொட மாட்டாங்க. அதுக்கு நம்ம தமிழில் கூட பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னா, சிவன் சொத்து கொலநாசன் சொல்லிட்டு. அது மாதிரி இறைவனுடைய சொத்தை யாரும் தொட மாட்டாங்க, பயம் இருக்கும். ஆனால் இங்கே அநியாயத்துக்கு இறைவனுடைய சொத்தை அவன் பாட்டுக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்றானுங்க. நம்ம என்னத்தை சொல்கிறது, பெரிய மனுஷங்கிற போர்வையில் ஏகப்பட்ட பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான், சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கையில் இப்போ இதுக்கு கணக்கு கொடுங்க, வழக்கு கொடுங்கன்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஏழை எளிய மக்களை போய் பார்த்து கேளுங்க, கிடச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்போ தெரிஞ்சிருக்குமே. இப்போ இந்த 1 லட்சம் கோடிக்கு உள்ள சொத்துக்கு 10,000 கோடி வருஷம் வருமானம் 10% வந்திருந்தா கூட அது பெரிய லெவலில் இருந்திருக்குமே. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 11 பேரை தவிர மற்ற பூரா அரசு அதிகாரிகள் தானே அதில் இருக்காங்க. சிஓலாம் யார்? அரசு IAS ஆஃபீஸரு. அதே மாதிரி சூப்பரண்டு, மாவட்டம் வாரியாக சூப்பரண்டு இருப்பாங்க. அது அவருக்கு கீழே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் யார்? அரசு அதிகாரிகள். அவங்க பூரா அரசுகிட்ட தான் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் யார் நடத்துகிறா? அப்போ நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அதனால தானே சட்டமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. ஏன்னா அது அரசுடைய கண்ட்ரோலில் தானே அது இருக்குது. ஓகே, இதனால் வரைக்குமே இந்த வக்ஃபு சொத்துக்கள் வந்து ஒரு ஆடிட்டிங் பண்ணாமே இருந்ததா? யாருமே ஆடிட்டிங் பண்ணி அப்போ கணக்கு கொடுத்துருந்தா நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இந்த சட்டம் இப்போ வரவே இருக்காதே, வந்திருக்கவே அவசியம் இல்லையே. ஆடிட்டிங் பண்ணி சரியாக கணக்கு காட்டியிருந்தா இந்த சட்டம் வருமா? சரி, இந்த சட்டத்தை ஏன் எதுக்குறாங்க? அப்படி கணக்கு காட்டியிருந்தா பாராளுமன்றத்தில் பேசியிருப்பாங்கல்ல, ஆடிட்டிங்லாம் காட்டி கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏங்க இப்படி புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, இது தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, யாருமே சொல்லலையே. ஓகே, அப்போ இங்கே உள்ள தமிழக எம்பிக்கள் வந்து இவ்வளோ கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம்? அதுதான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேனே, எம்பியாக இருக்கிறவங்க, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க, அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் எல்லாரும் வச்சுருக்காங்க. இல்லை, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் வச்சுருக்காங்க. எல்லா சமூகத்தையும் சேர்ந்து வச்சுருக்காங்க, இந்துக்கள் உட்பட எல்லாரும். இதில் பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ அதனால் அதை திருப்பி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. இப்போ கணக்கு கொடுத்தா எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடிஜி அவர்களுக்கு கடிதமே எழுதியிருக்கேன், அமித்ஷா அவர்களுக்கும் எழுதியிருக்கேன், மோடிஜிக்கும் எழுதியிருக்கேன். அதாவது இந்த சட்டம் வந்து நல்லா இருக்குது, இந்த சட்டப்படி விரைவாக நடவடிக்கை எடுக்கணும், எல்லாமே வரணும். அதையும் தாண்டி இந்த சட்டப்படி இறைவனுடைய சொத்தை யாரெல்லாம் 47க்கு பின்னால் அனுபவிச்சிருக்காங்களோ அந்த சொத்தையெல்லாம் பறிமுதல் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனையாக 20 ஆண்டு ஜெயில் தண்டனை. ஏன்னா இது வந்து சிவில் லாவாக இருக்குது, கிரிமினல் சட்டமாக அதை மாற்றணும். 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா தான் இனிமேல் பயப்படுவானுங்க இந்த மாதிரி இறைவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு, ஏழை எளிய மக்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், மாண்புமிகு மறைந்த முதல்வர் பேரறிஞர் அண்ணா
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஏழைகளுடைய சொத்தை, இறைவனுடைய சொத்தை நீங்க இப்படி அபகரிக்கிறது எந்த வகையில நியாயம்? நீங்க அண்ணாவை பின்பற்றி தான் எல்லாரும் வந்ததாக சொல்றீங்க. அப்ப அண்ணா என்ன சொல்றாரு? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க அந்த இறைவனையே காலி பண்ணிட்டீங்கப்பா சுத்தமா எல்லாரும். அப்ப ஏழை எங்க சிரிக்க போறான்? இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையோடைய ஓட்டுக்காக தான் இந்த வழக்கை அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு போட்டிருக்கவங்கள பெரும்பான்மையோர் வந்து அந்த சொத்தை காப்பாற்றி அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏழையினுடைய சொத்தை அவங்க வச்சு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பல காலமாக ராஜாக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சொத்து பறிபோயிடாமல் இருக்கிறதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அதில் விவரம் தெரியாமல் தாவேகா போன்றவர்களும் அதில் நுழைஞ்சு சிறுபான்மையினருடைய வாக்கை இது மூலம் பெற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே சிறுபான்மை மக்களுக்கு இந்த சட்டத்தினுடைய நிலை தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சிறுபான்மை மக்கள் யாருமே இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை இந்த வகுப்பு சொத்து இஸ்லாமிய மக்களுக்கானது, ஏழை எளிய மக்களுக்கானதுங்கிறத ஒரு பெரிய பிரச்சாரமாகவே தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி ஏழை எளிய மக்களை யாரெல்லாம் வகுப்பு சொத்தை வச்சிருக்காங்களோ அவங்கள அல்ல. இந்த வகுப்பு சொத்தை வச்சிருக்கவங்கெல்லாம் யாரு? பள்ளியாசலில் முத்தவலியா இருப்பாரு, தர்காவில் முத்தவலியா இருப்பாரு. அப்படி உள்ளவங்கள நாங்கள் கூப்பிடலைன்னா அவங்கெல்லாம் இதுக்கு எதிராக வருவாங்க. இந்த சட்டத்துக்கே எதிராக வருவாங்க. ஏழை எளிய மக்கள் இருக்காங்கல்ல, இஸ்லாமிய மக்கள், சாதாரண மக்கள், அவங்கள இதுல ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு இந்த சட்டத்தை பத்தி விழிப்புணர்வை கொண்டு வந்து அவங்க இதை பலனடைகிறதுக்கு மோடிஜி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்குள்ள இந்த சட்டத்துக்காக, வேற எதுக்கும் இல்லை, வகுப்புடைய இந்த சட்டத்துக்காக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது. நல்ல சட்டம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பேர் இயக்கமாக கொண்டு செல்றதுக்கு, இந்தியா முழுவதுமே கொண்டு செல்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் மாத்திரம் இல்லை, உலமா சபைன்னு டெல்லியில் இருக்கு, அதனுடைய தலைவர் வரவேற்கிறாரு, இந்த சட்டத்தை ஏற்றுக்கறணுங்கிறாரு. அதே மாதிரி அஜ்மீர் தர்கா அதனுடைய ட்ரஸ்டியோட சீஃப் அவர் வரவேற்கிறாரு. இப்படி நிறையா பேர், நிறையா மக்கள் இதை வரவேற்றிருக்கிறாங்க. யாரெல்லாம் வகுப்பு சொத்தை சாப்பிடாம வகுப்புக்கு உள்ள சொத்துக்களில் முத்தவழியாக இல்லாமல் இருக்காங்களோ, ஏழை எளிய மக்கள், இஸ்லாமிய மக்களுடைய நலனை பற்றி யோசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த சட்டத்தை வரவேற்கிறாங்க. யாரெல்லாம் வகுப்பு சொத்து மூலமாக பயன்பெற்று பெரிய அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. இது ரெண்டும் இப்போ நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. நீதி அரசர்கள் என்ன சொல்லுவாங்கங்கிறது தெரியலை. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய முடிவு தெளிவாக இருக்கும். ஓகே சார், இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்தில் நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபேரர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு, அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.